Holy Cross Home Science College, Department of Food Science and Nutrition. Topic: Assessment of Nutritional Status, Physical Activity, Anthropometric Measurements, and Diet Quality of a Physically Challenged School-Going Children. மூன்றாம் ஆண்டு உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறையில் பயிலும் மாணவிகளாகிய நாங்கள் மகாலட்சுமி, முத்து நிவேதா, ரெபேக்கா ஜாய், ஷெரீனா. எங்கள் சர்வேயின் நோக்கம் உடல் ஊனமுற்ற குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை தீர்ப்பது. ஏனென்றால் பெரும்பாலான உடல் ஊனமுற்ற குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடனும் உடல் எடை மிகவும் குறைந்தும் காணப்படுகின்றனர். வானவில் உணவு முறை. குழந்தைகள் தினமும் ஒரே வகையான உணவினை உண்ண விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு பல நிறங்களில் நாம் உணவினை அளிக்கும் போது அவர்கள் விரும்பி உண்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடும் நீங்கும். அதன்படி வானவில் உணவு முறையில் உணவினை நாம் குழந்தைகளுக்கு வழங்கலாம். பச்சை நிற உணவுகள். எடுத்துக்காட்டாக கீரை வகைகள், முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய். இவை குழந்தைகளின் உணவு செரிமானம் மற்றும் எலும்பு வளர்ச்சியில் உதவுகிறது. மஞ்சள் நிற உணவுகள். எடுத்துக்காட்டாக வாழைப்பழம், அன்னாச்சி பழம், மாம்பழம். இவை குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஆரஞ்சு நிற உணவுகள். எடுத்துக்காட்டாக கேரட், ஆரஞ்சு பழம். இவை குழந்தைகளின் கண் பார்வை திறனை அதிகரிக்கிறது. சிவப்பு நிற உணவுகள். எடுத்துக்காட்டாக தக்காளி, தர்பூசணி பழம். இவை குழந்தைகளின் இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது. நீல நிற உணவுகள். எடுத்துக்காட்டாக ப்ளூபெர்ரி. இது குழந்தைகளில் இரத்த சர்க்கரை அளவை சீர் செய்ய உதவுகிறது. ஊதா நிற உணவுகள். எடுத்துக்காட்டாக திராட்சை. இது குழந்தைகளின் இதய செயல்பாட்டை சீர் செய்வதில் உதவுகிறது. வெள்ளை நிற உணவுகள். எடுத்துக்காட்டாக பூண்டு, தேங்காய். இவை குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. சரிவிகித உணவு முறை. நாம் குழந்தைகளுக்கு அளிக்கும் உணவினை சரியான விகிதத்தில் அளிக்க வேண்டும். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டை சரியான விகிதத்தில் நாம் உணவில் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதன்படி கார்போஹைட்ரேட்டை 7 விகிதத்திலும், புரோட்டீனை 1 விகிதத்திலும், ஃபேட்டை 2 விகிதத்திலும் நாம் அளிக்க வேண்டும். பிரமிடு உணவு முறை. எண்ணெய், கொழுப்பு நிறைந்த உணவுகளை நாம் குழந்தைகளுக்கு அடிக்கடி வழங்கக்கூடாது. மீன், கறி வகைகளில் ஒரு நாளில் 2 முறை வழங்கலாம். பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளை ஒரு நாளில் 3 முறை வழங்கலாம். பழங்கள், காய்கறிகளை ஒரு நாளில் 2 முதல் 4 முறை நாம் குழந்தைகளுக்கு வழங்கலாம். தானியங்கள், பருப்பு வகைகளை ஒரு நாளில் 4 முறை குழந்தைகளுக்கு வழங்கலாம். உண்ண வேண்டிய உணவுகள் மற்றும் உண்ணக்கூடாத உணவுகள். உண்ண வேண்டிய உணவுகள்: பழங்கள், காய்கறிகள், மீன், கறி வகைகள், பால், முட்டை, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் குழந்தைகள் ஒரு நாளைக்கு 2 முதல் 3 லிட்டர் வரை நீர் பருக வேண்டும். இவை குழந்தைகளின் உணவு செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி, எலும்பு, தசை, மூளை வளர்ச்சியில் உதவுகிறது. உண்ணக்கூடாத உணவுகள்: பொரித்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், குளிர்பானங்கள், துரித உணவுகள், கெட்ட கொழுப்பு நிறைந்த உணவுகள் ஆகிய உணவினை குழந்தைகள் உண்ணக்கூடாது. இது குழந்தைகளின் ஆரோக்கியத்தை முழுவதுமாக பாதிக்கிறது. இதனால் இந்த உணவுகளை நாம் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடாது. இந்த மாதிரியான சரியான உணவு முறைகளை நாம் உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு பின்பற்றும் போது அவர்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வார்கள்.